எனக்கு சின்ன பிள்ளையில வீட்ல செய்யற சாப்பாடு பிடிக்காது, பழங்கள் பிடிக்காது. வேற உணவே இல்லையா, இதேதான் சாப்பிடணுமான்னு நினைச்சிட்டே இருப்பேன். பஜ்ஜி வாங்கி தர சொல்லி அடம் புடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனாலும் கிடைக்காது. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு இருந்தப்ப மாசத்துல ஒரு நாள் பரோட்டா சாப்பிடுவேன். வேலைக்கு போகும்போது சிட்டி சைடுல இருக்கக்கூடிய கடைகள்ல ஷவர்மா, சிக்கன், கேக்கு அப்படின்னு விருப்பத்துக்கு நான் சாப்பிட்டேன். என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். வீட்ல சாப்பிட்டா கூட எப்படா போய் வெளிய சாப்பிடலான்னு நினைச்சிட்டே இருப்பேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்களுக்கு 45 வயசு. திடீர்னு அவர் இறந்துட்டார். என்னன்னா ஹார்ட் அட்டாக். அத பார்த்ததுல இருந்து எனக்கு முட்டை சாப்பிட பயமா இருக்கு, காஃபி குடிக்க பயமா இருக்கு, வீட்ல சிக்கன் சோறு சாப்பிடுவதற்கு பயமா இருக்கு, 2 பஜ்ஜி சாப்பிடுவதற்கு பயமா இருக்கு. எந்த உடல் உழைப்புமே இல்லாம வீட்ல தோசை சாப்பிடுறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா அதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்ல. இதுக்கு மேல சோஷியல் மீடியால வர ஹெல்த் ரிலீஸ பார்த்து மயக்கமே வருது. தூங்க கூட முடியல. கை வலி இருக்கான்னு பார்த்துக்கே இருக்கேன். நான் இப்ப வெஜிடபிள் சாலட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஜிம்முக்கும் போயிட்டு இருக்கேன். ஆனா ரோட்டு பக்கமா போகும்போது ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள பார்த்தா முடியலையே. இறைவா, காப்பாத்து.